ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த அன்பின் வார்த்தையின் நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். எனக்கு அருமையான ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக ஏஜே பவர் மினிஸ்ட்ரி மூலமாய் அன்பின் வார்த்தை நிகழ்ச்சி உங்களோடு பேசுவதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 4வது இறை வார்த்தை. என் பார்வையில் நீ கனம் பெற்றவாய், நீ விலையேற பெற்றவன். அவருடைய பார்வையிலே நீங்கள் விலையேற பெற்றவனாய் ஆண்டவர் பார்க்கிறார். உலக பார்வையிலே இவன் அழகில்லை, அந்தஸ்தில்லை, இவன் இந்த குடும்பத்தை சார்ந்தவன், அந்த குடும்பத்தை சார்ந்தவன், இவன் இந்த ஜாதியை சார்ந்தவன், இவன் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் என்று சொல்லி ஒதுக்கியிருக்கலாம். ஆனால் அவரோ தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி இயேசு கிறிஸ்து உங்களுக்காக, எனக்காக, இந்த உலகத்தின் ஒவ்வொரு ஜனத்திற்காக தன் சொந்த இரத்தத்தை கல்வாரியிலே சிந்தினவர். அந்த இரத்தத்தினாலே உங்களையும் என்னை மீட்டு கொண்ட தெய்வம் சொல்கிறார், நீ என் பார்வையிலே விலையேறப்பட்டவன் என்று சொல்லி. ஆம், எனக்கு அருமையானவரே, இப்படித்தான் பேதுருவை ஆண்டவர் பார்த்தார், விலையேறப்பட்டவனாக. பேதுருவை இந்த உலகம் மீன்பிடிக்கிற ஒரு மீனவனாக பார்த்தது. ஆண்டவரோ அவர் சபையின் தளபதியாய் அவரை பார்த்தார். அவரோ இந்த பாறையின் மீது நான் சபையை கட்டுவேன் என்று சொல்லி அந்த ஒரு நோக்கத்தை அவர் மேல் வைத்திருந்தார். அவர் விலையேறப்பட்டவனாய் பேதுருவை பார்த்தது போல உங்களையும் என்னையும் ஆண்டவர் பார்க்கிறார். எனக்கு அருமையானவரே, ஏனென்று சொன்னார், உங்களுக்குள்ளாய் எனக்குள்ளாய் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக இருக்கின்ற ஒரு விலையேறப்பட்ட ஆத்துமா இருக்கிறது எனக்குள்ளாய் உங்களுக்குள்ளாய். அந்த ஆத்துமாவிலே ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். எனக்கு அருமையானவரே, ஆராதிப்போம் என்று சொன்னார் அந்த விலையேறப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்களும் நான் பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, உங்களுக்கும் எனக்கும் அவர் அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு வாக்கு தத்தங்களை சொல்லி துதிக்கும் பொழுதும் அவருடைய பார்வையிலே மாத்திரமல்ல, உலக பார்வையிலும் இன்றைக்கு இழிவாய் பேசுகின்ற ஒவ்வொருவரும் அவர்கள் மத்தியிலே உங்களையும் என்னையும் ஆண்டவர் விலையேறப்பட்டவனாய் ஆண்டவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த ஜனத்திற்காய் பயந்து ஓடினானோ மோசே, அதே ஜனத்திற்கு தளபதியாய் மாற்றினவர் நம்முடைய ஆண்டவர். எந்த ஜனத்தின் மத்தியிலே அவன் தலை குனிந்து நின்றானோ அதே இடத்திலே அவன் ஒரு தலைவனாய் ஆண்டவர் மாற்றினவர். இன்றைக்கு உங்களையும் என்னையும் உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். அவருடைய பார்வையில் நீங்கள் விலையேறப்பட்டவர்களாய் சொல்லுங்கள், நான் விலையேறப்பட்டவன் என்று அறிக்கையிடுங்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நான், ஆண்டவரை ஆராதிக்கிற என் குடும்பம் வெளியேறப்பட்டது என்று சொல்லி அறிக்கையிடுவீர் என்று சொன்னால், இன்றைக்கே அருள்நாதர் இயேசு உங்களுக்கு தன் சொந்த இரத்தத்தினால் சிலுவையிலே ஜீவனை கொடுத்தவர், மரணத்தை ஜெயித்தவர், உயிரோடு இருக்கிற தெய்வம், கரத்தை நீட்டி அற்புதம் செய்ய அவர் உங்கள் பட்சத்தில் வந்திருக்கிறார். எங்கே தலை குனிந்தீர்களோ, எங்கே தள்ளப்பட்டீர்களோ அதே இடத்திலே, எங்கே உதாசீனப்படுத்தப்பட்டீர்களோ அதே இடத்திலே அருள்நாதர் இயேசு உங்களை உயர்த்துவார். ஏனென்று சொன்னால் அவர் பார்வையிலே நீங்கள் விலையேறப்பட்டவர்கள். தாவீது தள்ளப்பட்டவனாயிருந்தார், சொந்த தகப்பனால் சகோதரனால் மறக்கப்பட்டவன். ஆனால் தேவனால் விலையேறப்பட்டவனாய் அவர் பார்த்தார். இன்றைக்கு உங்களையும் அருள்நாதர் இயேசு விலையேறப்பட்டவராய் பார்க்கிறார். உங்களையும் இந்த விலையேறப்பட்ட இரத்தத்தினால் அவர் கழுவி விலையேறப்பட்ட ஆத்துமா உங்களுக்கு வைத்திருக்கிறபடினால் விலையேறப்பட்ட அவருடைய வாக்கு தத்தத்தினால் நிரப்பி விசேஷித்தவனாய் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. என்ற ஒரு நாள் அல்ல, இன்றைக்கு ஆண்டவர் தருவார். இதுவரை தோல்விகளை கண்டு துவண்டு போயிருக்கின்றீர்களோ, இதுவரை தவழ்ந்து வந்த நாட்கள் போதும். இந்த நாட்களில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வு வரப்போகிறது. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதம் வரப்போகிறது. நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமான வேலைக்காய் மை சோதரிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு ஜனத்துக்குள்ளா வெளியேறப்பட்ட ஆசீர்வாதத்தை வைப்பீராக. அவர்கள் இருக்கிற இடத்துல கர்த்தருடைய வல்லமையான ஆசீர்வாதம் அவர்களுக்குள்ளாய் வருவதாக. அற்புதம் செய்து மகிழ பண்ணும் தகப்பனே, நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தை நீட்டி அற்புதம் செய்யும். இயேசு இரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.